ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷாலிஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். வாழைப்பூ வடை. டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வாழைப்பூவை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதில் இந்த மேலே ஒரு கொண்டை மாதிரி இருக்கும், இந்த நரம்பை மட்டும் எடுத்துட்டா போதும். இந்த தோலை எடுத்துடணும், அவ்வளோதான். வாழைப்பூ க்ளீன் பண்ணியாச்சு. வடைக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் இதை கட் பண்ணிக்குவோம், இல்லைனா கருத்துரும். 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பில் இருக்க தண்ணியை ஃபுல்லாகவே வடிச்சிட்டு நம்ம இந்த வடைக்கு தேவையான பருப்பை அரைக்க போகிறோம். முதல்ல ஒரு ஜாரில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு எடுத்து அது கூட ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு சேர்த்தா போதும். வடை ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இது கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு, 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இதில் தோல் லைட்டாக இருக்குது, அதோடையே சேருங்க. அப்போ தான் ரொம்பவே வாசனையாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். சேர்த்து இதை முதல்ல கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்தளவுக்கு இருக்கணும். இதுக்கப்புறம் மீதி இருக்கிற கடலைப்பருப்பையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் கொரப்பாகவே அரைச்சிட்டு வாங்க, அப்போ தான் வடை டேஸ்டியாக இருக்கும். அரைச்ச பருப்பு கூட 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு விரல் நீளத்துக்கு இஞ்சி எடுத்து அதை துருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தேவையான அளவு கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கட் பண்ணும்போது ரொம்ப தண்ணி வராமல் பார்த்து கட் பண்ணுங்கள். ஷார்ப்பான கத்தி வச்சு நம்ம கட் பண்ணும்போது வெங்காயம் நிறையா தண்ணி விடாது. தண்ணி விட்டுருச்சு அப்படின்னா நமக்கு வடை எண்ணெய் உறிஞ்சிரும், அதனால் அதை பார்த்துக்கோங்க. பருப்பு 2 கப் அளவு இருந்ததுன்னா வெங்காயம் 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. வடைக்கு எல்லா பொருளும் ரெடி ஆனதுக்கப்புறமா கடைசியாக வாழைப்பூவை நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாழைப்பூவில் எந்த பகுதியும் நம்ம தேவையில்லைன்னு தூக்கி போட தேவையில்லை, எல்லாத்தையுமே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வாழைப்பூ கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம், 2 கப் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், வாழைப்பூலேயே தண்ணி விடும். வாழைப்பூ வெங்காயம் இது ரெண்டுத்துலேயுமே தண்ணி இருக்கிறதுனால நம்ம தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி அளவு இருந்தால் போதும். இப்போ வடையை நம்ம தட்டி எடுத்துடலாம். உள்ளங்கையில் வச்சு அழகாக தட்டி எடுத்துருங்க, அவ்வளோதான். மீடியமான ஃப்ளேமில் வச்சு வடையை ஒன்று பொரித்து எடுத்துட வேண்டியதான். சுவையான வாழைப்பூ வடை ரொம்ப டேஸ்டியாக 5 மினிட்ஸில் குவிக்காக ரெடி ஆகிடும். இந்த வாழைப்பூ வடையை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.